ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட் ப்ரௌனி. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌனி ரெசிபியும் கூட. கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக செய்யலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. இதில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 170 கிராம் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து 60 கிராம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ இந்த 2யுமே நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணதை வந்து நல்லா ஆற வைக்கணும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அந்த எக்கை ஆட் பண்ணும்போது அந்த எக் வந்து பேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த பட்டரும் அந்த டார்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் வந்து தனியாக இன்னொரு முட்டையை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விக்ஸ் வச்சு அந்த முட்டையை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த ஒயிட்டும் அந்த எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுலில் வந்து நம்ம பாதி அந்த மிக்ஸ் பண்ண எக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். மீதி பாதி வந்து அப்படியே வச்சுருங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ 1 1/2 எக் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூட நாட்டு சக்கரை வந்து 120 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த எக்கும் அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம அந்த எக்கும் அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரௌனி வந்து சூப்பராக வந்து வரும். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது வந்து மைதா, கொக்கோ பவுட்ரு அண்ட் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். கிரிங்கிள் டாப்போட கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற இந்த மெத்தட் படி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எக்கும் அந்த ப்ரௌன் சுகரும் நல்லா வந்து அந்த எக்கும் நாட்டு சர்க்கரையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு. இது கூட வந்து நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஆட் பண்ணுறப்போ அந்த டார்க் சாக்லேட்டும் நல்லா அந்த பட்டரும் வந்து நல்லா வந்து ஆறி இருக்கணும். சூடாலாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபாஸ்ட்டாலாம் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ 100 கிராம் கோதுமை, அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 பேட்சாக வந்து நம்ம பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணணும். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு வந்து 3 பேட்சாக வந்து மிக்ஸ் பண்ணணும். மாவு வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபாஸ்ட்டாலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த பேட்டர் வந்து கெட்டியாக இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு. இதே போல் வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா அந்த பேட்டரும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓவனை வந்து 170 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேட்டர் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து பேட்டர் வந்து கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் 7 இன்ச் டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போவே கிரிங்கிள் டாப் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். கோதுமை மாவில் வந்து இது பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ அழகாக வந்து பேக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அந்த கிரிங்கிள் டாப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரௌனி வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 4 மணி நேரம் வந்து அதை ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா அது பீஸ் போட முடியாது. ஸோ நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கிரிங்கிள் டாப்போட எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் கண்டிப்பாக நான் புது புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் கட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மேலே சைனிங்காக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரிங்கிள் டாப்பெல்லாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து மைதா, ஒயிட் சுகர், கொக்கோ பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.